சபரிமலையில் என்றுமே நடக்காத அதிசயம். 18 படிகள் ஏறியவுடன் இப்படி ஒரு விஷயமா? பல 100 கோடி பக்தர்களின் பல வருட ஏக்கம். இனிமே சபரிமலையில 18 படி ஏறினதுக்கு அப்புறமா நடக்க போற அற்புதத்தோட பின்னணி என்ன தெரியுமா? வாங்க பாப்போம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல 18 படி தாண்டி போற ஐயப்ப பக்தர்களுக்கு இப்போ தேவசம் போர்டு பாத்தீங்கன்னா ஒரு புது முறையை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தாண்டி விரதம்லாம் இருந்துட்டு போறாங்க. பட் அவங்க அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சில வினாடிகள் மட்டும்தான் ஐயப்பனை பார்க்க முடியுது. இன்னும் கூடுதலா சில வினாடிகள் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது முறைய பக்தர்களுக்கு நிர்வாகம் கொண்டு வந்திருக்கு. முதல்ல எப்படி இருக்கும், 18 படிகள் தாண்டி வரணும், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும். ஸோ அங்க பக்தர்கள் வெயிட் பண்ணணும். அண்ட் வெயிட் பண்ணிட்டு சில நொடிகள் மட்டும்தான் ஐயப்பனை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ 18 படிகள் ஏறி வந்ததுக்கு அப்புறமா உடனே ஐயப்பனை தரிசிக்கிற மாதிரி ஒரு முறையை மாத்தி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பங்குனி ஆராட்டு விழாக்காக நடையும் திறக்கப்பட்டிருக்கு. 18 நாட்கள் தொடர்ச்சியா நடை திறந்திருக்கும். போன தடவை சோதனை முயற்சியா பண்ணாங்க. சோ பக்தர்கள் 18 படி ஏறி முடிச்சிட்டு உடனடியா ஐயப்பனை தரிசிக்கலாம். சோ இனிமே ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர பக்தர்களுக்கு கூடுதலா கொஞ்சம் வினாடிகளும் கிடைக்கும். இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.